இப்ப இந்த மந்திரமும் வேண்டாம், அந்த குரங்கும் வேண்டாம், எல்லாத்தையும் அப்படி ஓரமா வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த வயல்வெளியை பார் அப்படின்னு சொன்னார். அங்க பார் பச்சை பசேலு நல்ல செடியெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. அந்த வயல்ல பார் நெற்பயிர்ல நல்ல விளைச்சலா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. கொஞ்ச நேரம் அதையே பார்த்துட்டே இரு அப்படின்னு சொன்னாராம். இந்த மந்திரமும் வேண்டாம், குரங்கும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த வயல்வெளியே பார்த்துட்டே இரு அப்படின்னு சொன்ன உடனேயே கொஞ்ச நேரம் அந்த வயல்வெளியே அவர் சொன்ன மாதிரி பார்த்துட்டே இருந்தானா, என்ன ஒரு ஆச்சரியம்! அவனுக்கு அந்த குரங்கனுடைய அந்த சிந்தனையே அவனுக்கு வரல. கொஞ்ச நேரத்துல அவருடைய அந்த கோபம், எரிச்சல்லாம் அப்படியே சாந்தமாகி மனம் அமைதியாக தொடங்கியதாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே சொன்னானா, ஐயா நான் ரொம்ப சாந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். எனக்கு குரங்கு ஞாபகமே வரலையே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் பொழுது, அப்பொழுதுதான் சொன்னாராம், இதுதான்ப்பா தியானம்ங்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ தியானம் பண்ணாலே, அதாவது மனதை அமைதிப்படுத்த வேண்டும். மனம் ஒரு குரங்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம கண்ணை மூடிட்டு தியானம் பண்றோம்னு சொல்லி உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சிந்தனை அங்கும் இங்கும் தாவிக்கொண்டுதான் இருக்கும், எல்லா இடத்திற்கும் போய்கொண்டுதான் இருக்கும். அது வேண்டாம்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ண அது மீண்டும் மீண்டும் துள்ளி குதித்து கொண்டுதான் இருக்கும். அதை அதனுடைய போக்கிலேயே விட்டுவிட வேண்டும். எவ்வளவு நேரம் தான் அது ஆடிண்டே இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவாகவே அமைதியாகிவிடும், சாந்தமாகிவிடும். அதுக்குத்தான் என்ன சொன்னா, அந்த தியானம் பண்ணும் பொழுது ஒரு ஜோதியை நினைத்து கொள்ள வேண்டும். மனதிற்குள்ளாக ஒரு ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கணும். அதனாலதான் நம்ம சுவாமிகள்லாம் கூட தீபாராதனை பண்றோம். எதுக்காக பண்றோம்னு சொன்னா, இறைவனை ஜோதி வடிவிலே தரிசிக்க வேண்டும்ங்கிறார். இந்த தியான கிளாஸ், யோகா கிளாஸ் போறவாளுக்கெல்லாம் தெரியும், அப்படியே கண்ணு முன்னாடி அந்த ஒரு ஜோதியை கொண்டு நிறுத்திப்பா. அந்த மாதிரி ஒரு ஒளி வெள்ளத்தை தரிசித்தாலே போதுமானது. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், கொஞ்சம் பிராக்டிஸுங்கிறது தேவைதான் படும். இருந்தாலும் இந்த மனம் என்பது ஒரு குரங்கு போலத்தான். அதை கட்டுப்படுத்துவது என்பது மந்திரத்தால் இயலாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, மனதை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும், அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நம்ம நிறைய யோசிக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முதல்ல என்ன பண்ணணும், தியானம் பண்ணணும்னா கண்களை மூடிக்கொள் அப்படின்னு சொல்றார். கண்ணை மூடிண்டாலே ஒரு பாதி விஷயம் நம்மளுடைய கவனத்திற்கு வராம போயிடுறது. அடுத்தது காதுகளும் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கண்கள் எதை நோக்குகிறதோ, அதாவது கண்ணை மூடிக்கிறோம், உள்ளுக்குள்ள நமக்கு அந்த ஜோதியினுடைய சிந்தனை வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெளியில என்ன பேசுறாங்கிறது கூட கேட்காம போயிடும். கொஞ்ச நேரத்துல அந்த நுகர்வுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாசனையும் கூட தெரியாம போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தா அந்த தியானம் என்பது உனக்கு கைகூடும். தியானம் என்பது கைகூடினாலே உன்னுடைய மனமானது ஒருமுகப்பட்டுவிடும். எப்பயுமே இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது இருந்துட்டே இருக்கும்னு அந்த துறவி சொன்னாராம்.